ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நைட் ரொட்டீன் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இட்லியை வந்து ஊற்றி வச்சுட்டேன். இந்த சைடு வந்து பாசிப்பருப்பு எடுத்து அடுப்பில் வந்து வச்சாச்சு. தண்ணி ஊற்றி அலசி தக்காளி சட்னி வைக்கலாமேன்னு சொல்லி தக்காளி பழம் எடுத்துகிட்டேன். வெங்காயமும் கட் பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருந்தேன். வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு யோசனை, சரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவோமே, என்ன சாம்பார் வைக்கிறதுனால பாசிப்பருப்பு போட்டு வைக்கிறதுனால நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி கட் பண்ணதெல்லாம் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன். மார்னிங் எடுத்து ஃபஸ்ட்டு இதை தான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் நம்மளே வந்து கட் பண்ணிடுவோம், அதை நம்ம வேஸ்ட் பண்ணி வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா கெட்டு போயிடும். ஸோ ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து தேங்காய் சட்னிக்காக தேங்காய் எடுத்து வச்சாச்சு. அதை அப்படியே ஒவ்வொரு பீசஸாக வேகமாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி பாப்பா இருக்கிறதுனால வேகமாக நம்ம வேலையை முடிக்கணும். அதனால் வேகமாக வந்து கட் பண்ணேன். நைட் ரொட்டீன் இப்படியே போயிடும். டைம் போகிறதே தெரியாது. டைம் இப்படி பார்த்தோம் அப்படின்னா டக் 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 டக்னு ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைம் 8 o'clock மேலே ஆயிடுச்சு. தேங்காய் போட்டாச்சு. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. ஒரு பூண்டு வந்து நான் எப்பயுமே சேர்த்துக்கிடுவேன். அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சைடு இட்லியும் வெந்துருச்சு. ஸோ இட்லியவும் எடுத்து வச்சுருவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததையும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நான் தனியாக பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து இட்லியும் எடுத்து வச்சுட்டு சாம்பார் வந்து வச்சோமா பாசிப்பருப்பு. ஸோ அதில் வந்து ஒரு தக்காளி பழம் போட்டேன். வெங்காயம் போட மாட்டேன். ஏன்னா தாளிப்பு நடக்கும்போதே நான் வெங்காயம் போடுவேன். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால் தக்காளி மட்டும் போட்டுட்டேன். லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மசால் பொடி போட்டு கொதிக்க விட்டுட்டேன். இங்கிட்டு தாளிப்பு முடிஞ்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து சட்னிக்கு கொஞ்சமும் அந்த பாசிப்பருப்பு சாம்பாருக்கு கொஞ்சமும் ஊற்றி இறக்கியாச்சு. ஸோ ஒரு நைட் டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி, பாசிப்பருப்பு சாம்பார், தேங்காய் சட்னி. ஏன்னா இந்த இயரில் வந்து நம்ம எப்போவுமே இதுதான் நம்மளோட காம்பினேஷன். ஸோ இந்த இயர் வந்து லாஸ்ட் எண்டிங்கில் இருக்கிறதுனால நான் இப்படி ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கே அப்படி பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. ஸோ அந்நியாரமே சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.